வாயில் எடுத்து ஏங்க இந்த வார்த்தை வருது? இழந்த பழம் விற்கிறவனுக்குலாம் பதவி போடுறாருன்னு இழந்த பழம் விற்கிறது அவ்வளோ கேவலமா பாச்சு. அந்த அந்த ரோட்டு சைட்ல நீங்க ஏகே மூர்த்தி யாரு? ட்ரெயின்ல வெண்டாருங்க அவரு. அவரை தூக்கி ரயில்வே மினிஸ்டர். அதுதான் பாமகவோட பெருமை, அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட பெருமை. ட்ரெயின்ல சாதாரண வெண்டாரா இருக்கவன மினிஸ்டராக்குனீங்கல்ல, அதான் பெருமை அந்த கட்சியோட. அதைத்தான் ஐயா விரும்புறாரு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் நீங்கள் ஹைவேஸில் நிறைய முறை பயணம் பண்ணியிருக்கீங்க, பார்க்கலாம். அந்த தோட்டத்தில் விளையிடக்கூடிய ப்ராடக்ட் அந்த ஹைவேஸில் வச்சு விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கொய்யாப்பழம் இதுன்ட்டு இது போன்ற பழங்கள்லாம் இது இலந்தை பழமும் விற்கும், நாவற் பழமும் விற்கும். எந்த வகையில் உங்கள் எண்ணெய் விட அவன் குறைஞ்சி போயிட்டான்? இன்னொன்று சொல்லப்போனால், அந்த இழந்த பழம் வைக்கிறவனை நிர்வாகி ஆகுனீங்கன்னா அவனை போல தோட்ட தொழிலாளிகளின் கஷ்டத்தை உணர்ந்து அவன் கட்சி நடத்துவான். உங்களை விட சிறந்த நிர்வாகியாக இருப்பான். அப்பாவோட புண்ணியத்தில் டாக்டர் சீட்டு வாங்கி படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகத்தையும் ஒழுங்காக பார்க்காம ஒரு கட்சி நடத்துறதுக்கும் லாய்க்கு இல்லாமல் குடும்பத் தலைவராக இருக்கிறத தவிர வேற எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் உங்களை போல அவன் இருக்க மாட்டான் அல்லவா? இதன் காரணமாகத்தானே இலந்தை பழம் விற்பவனை அவர் நிர்வாகியாக போடுறாரு. என்ன தப்பு? திருடல. உங்களை மாதிரி இந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு சபரி சென்று துட்டு வாங்கிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தல. அப்போ உங்களோட இழந்த பழம் விற்கிறவன் மேல் சார்.